இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம விஜய் காவேரி கிட்ட ரொம்ப கோவப்பட்டு உன்னெல்லாம் நம்பின பாரு, எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டல, நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ என்ன பத்தி தான் யோசிக்கல, அட்லீஸ்ட் தாத்தாவை பத்தியாச்சும் யோசிச்சிருந்திருக்கலாம்ல, அவர் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாரு, இப்படி எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டியேன்னு கோவப்படுறாரு. அது மட்டும் இல்ல, தாத்தா உன்னை தலையில தூக்கி வச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்ததுனாலதான் அவரை பிடிச்சி இப்ப எல்லாரும் திட்டுறாங்கன்னு சொல்றாரு. நம்ம விஜய் காவேரி கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் படி நீ இன்னும் 8 மாசம் தான் இந்த வீட்டுல இருக்கணும், இருக்கிற அந்த 8 மாசம் நீ ஒழுங்கா இருந்துட்டு போக கூடாதா, ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றேன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம காவேரியும் நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் படி இன்னும் 8 மாசம் தான் மனைவியா இருக்கணும், அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியோ இல்ல உங்க தாத்தாவை பத்தியோ நான் ஏன் கவலைப்படணும்னு கேக்குறாங்க. இந்த 8 மாசம் இந்த 7 மாசம் கணக்கெல்லாம் வேணாம், நான் தானே தப்பு பண்ணேன், நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் படி 8 மாசம் முடியும் போது வீட்டுல நீங்க என்ன சொல்லணும்ன்ற பிரச்சனை இருக்காது பாருங்க. இப்ப நான் போயிட்டேன்னா இந்த பிரச்சனையால தான் நான் போயிட்டேன்னு அவங்க நினைச்சுப்பாங்க, இதனால நீங்க சேஃப் தான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா காவேரியை பார்த்து, ஏமா காவேரி, இந்த வீட்டுல எல்லா விஷயத்திலயும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன், எல்லார்கிட்டயும் உன்னை நான் விட்டு கொடுக்காம பேசியிருக்கேன், ஆனா இன்னைக்கு நீ என்ன தலகுனிய வச்சுட்ட, என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு காவேரியும் எனக்கு வேற வழி தெரியல தாத்தா, தாத்தாவும் நானும் விஜயம் இந்த பசுபதியால உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நாங்க சொன்னோமா இல்லையா, அப்படி இருந்தும் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம உன்னை பசுபதி கொடைக்கானல வச்சு கடத்தினாருன்ற விஷயம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானே இந்த நிச்சயத்தை நிறுத்திருப்பேனேமான்னு சொல்றாரு. நீ இந்த மாதிரி எங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லாம இப்படி செஞ்சது பெரிய தப்புமான்னு சொல்றாரு. உடனே காவேரியும், தாத்தா இந்த குடும்பம் அந்த பசுபதி கிட்ட சிக்கிடக்கூடாது, நான் அதனால்தான் இப்படி செஞ்சேன், அந்த பசுபதி நல்லவன் இல்ல, அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா இந்த வீட்டுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. காவேரி இவ்வளவு தூரம் சொல்லியும் தாத்தாவோட மனசு மாறல. தாத்தா காவேரி கிட்ட, நீ இனிமேல் என் முகத்திலே முழிக்காத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இனிமேல் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் காவேரிய புரிஞ்சுப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.